கல்யாணம் பண்ணி வைக்கும் போது இப்படிலாம் நடக்கும்னு நீ யோசிக்கவே இல்லையா? அவனுங்க அடிப்பானுங்க, அப்பா என்ன பிள்ளையே இல்லைன்னு சொல்லுவாரு. இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியாதா? தெரியும் தானே? அப்புறம் ஏன் எல்லாத்துக்கும் அதிர்ச்சி ஆகுற மாதிரி நடிக்கிற? டேய், என்னது நான் நடிக்கிறேனா? உன் விருப்பத்துக்கு மாறா கல்யாணம் பண்ணி வச்சனே தவிர அதுக்காக உன் மேல பாசம் இல்லைன்னு நினைக்கிறியா? உனக்கு ஒண்ணுனா எனக்கு வலிக்காதுன்னு நினைக்கிறியாடா? டேய், என்ன போய் நடிக்கிறேன்னு சொல்றியே, அந்த அளவுக்கு அம்மா ஆயிட்டனடா? என் பாசம் நடிப்புன்னு தோன்ற அளவுக்கு ஆயிடுச்சா? சரிடா, சரி, நீ அப்படியே நினைச்சுக்கோ. நான் நடிக்கிறேன்னே நினைச்சுக்கோ, அப்படியே நினைச்சுக்கோடா. எதுக்கடா இப்ப அவனை அடிச்ச? பின்ன பார்த்தா என் தங்கச்சியை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணுவான், அடிக்காம என்ன பண்ண சொல்றீங்க? சும்மா கூட்டிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டே இருக்காத. அவனும் ராஜி விருப்பப்பட்டு தானடா போயிருக்காங்க, விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிருக்காங்க. இப்ப அவனை போட்டு அடிச்சதுனால எல்லாம் சரியா போயிடுமா? இந்த தடவை அவனை அடிச்சதோட விட்டுட்டேன். அடுத்த தடவை என் கையில மாட்டான்னு வச்சுக்கோங்க, அவனை கொண்டு போட்டுறேன் பெரியப்பா. இது தேவைதாண்டா உனக்கு? ஏங்க, இப்ப எதுக்கு குமார் அடிச்சீங்க? இவன் எதுக்கு அவனை போய் அடிக்கணும்? நான் சொன்ன அடிக்க சொல்லி ஏன்டா தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ற? இல்ல பெரியப்பா, ஏதோ கோவத்துல. யார் அவ உனக்கு? யார் உனக்கு? என் தங்கச்சி. தங்கச்சியா? அவ எனக்கு பொண்ணே இல்லைன்னு நான் அவளை தலைமொழிக்கிட்டேன். அப்புறம் எப்படி அவ உனக்கு தங்கச்சியா ஆவா? பார், யாரோ ஒருத்தி எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு ஓடி போயிட்டா, அவ்வளவுதான். அந்த மாதிரி நினைச்சு இந்த விஷயத்தை அப்படியே விட்டுரு. இன்னும் அவ இந்த வீட்டு ஆளு நினைச்சு ஏதாவது பண்ணிட்டு இருந்தான்னு வை, அவ்வளவுதான், தொலைச்சிடுவேன். நான் சொல்றது இவனுக்கு மட்டும் இல்ல, வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தான். அவளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல.